Hey, hi guys. We finally made it to the Everest Base Camp at 5365. We reached here at 2:25. Coaches is doing great. பொதுவாக குழந்தைகளுக்கு பிறந்த நாள் பரிசுகள் என்றால் கேக், பொம்மைகள் அல்லது விலை உயர்ந்த பொருட்கள் என்றுதான் நினைப்போம். ஆனால் கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு தாயோ தனது 8 வயது மகனுக்கு 17,357 அடி உயரமுள்ள எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் மலையேற்றத்தை பரிசாக அளித்து உலகையே திரும்பி பார்க்க வைத்துள்ளார். தனி ஆளாக மகனை இந்த சாகச பயணத்திற்கு அழைத்து சென்ற அந்த ஃபிட்னஸ் தாயின் உத்வேகமிக்க உடற்பயிற்சி பயணம் குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த கவிதா தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணியாற்றி வருகிறார். பிரசவத்திற்கு பிந்தைய உடல் எடை அதிகரிப்பை கண்டு பலரும் இயல்பு என ஏற்றுக்கொள்ளும் நிலையில் அதை மாற்ற தீர்மானித்த கவிதா தீவிர உடற்பயிற்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். உடல் எடையை கணிசமாக குறைத்ததுடன் கட்டுக்கோப்பான உடல் நலம் தரும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை அனைவரும், குறிப்பாக பெண்கள் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் உடற்பயிற்சி நிபுணராகவும் செயல்பட தொடங்கினர். இந்த ஃபிட்னஸ் பயணத்தின் ஒரு பகுதியாக கவிதாவின் மலையேற்ற சாகசங்கள் அவரது மகன் போஷித்திற்கும் மலையேற்றத்தில் தீவிர ஈர்ப்பை ஏற்படுத்தின. தாயை போலவே மலையேற்றங்களில் தனது 5 வயதிலிருந்தே ஆர்வத்துடன் ஈடுபட்டு வந்த கவிதாவின் மகன் போஷித்திற்கு 8வது பிறந்த நாளன்று எவரெஸ்ட் மலையேற்றத்தை தொடங்கும் மறக்க முடியாத நாளை பரிசாக வழங்க கவிதா விரும்பினர். இது வெறும் சாகச பயணமாக மட்டுமல்லாமல் மகனை ஃபிட்னஸ் பயணத்திற்கு தயார் செய்யும் முதல் படியாகவும் அமைந்ததாக கவிதா கூறுகிறார். நான் அவனை ஆரம்பத்துல இருந்தே அவரோட டெசிஷன் தான் நான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவேன். இஃப் ஹி சேஸ் எஸ், according to me he should stick to the decision, no matter what he should do it. அந்த மாதிரியான ஒரு attitude and அவர் வளர்த்தின விதமே அது வேற மாதிரி தான் இருந்துச்சு. So I asked him, he said yes, that was the starting point. அதுக்கப்புறம் அவருக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ சந்தீப்பும் ட்ரைனிங் சார்ட் மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஐ பீயிங் அ ஃபிட்னஸ் கோச், ஐ டுக் கேர் ஆஃப் ஹிஸ் ஃபுட் ஆல்சோ. ஸோ மேக்ஸிமம் வெளியில் சாப்பிட்றது கிடையாது. வீட்டில் சாப்பிட்றதுமே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்க மாதிரி, வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி, தினமும் எக்கு, சிக்கன், இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம்ஸ், ப்ரோட்டீன் ரிச் மேக்ஸிமம் கொடுக்கணும். அதெல்லாமே அவருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுச்சுன்னு தான் நான் சொல்வேன். அண்ட் ஹீ ஆல்சோ வெரி வெல் ட்ரெயின்டு, நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு அண்ட் ஹீ ஃபெல்ட் ஓகே. எனக்கும் அந்த கடைசி நிமிஷத்து வரைக்குமே ஒன்லி இஃப் ஹீ ட்ரெயின்ஸ் வெல் ஐ வாண்ட் டு டேக் ஹிம், ஏன்னா ஐ ஷுட் நாட் புட் ஹிம், இட் ஷுட் நாட் டார்ச்சர் ஃபார் ஹிம், அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ ஃபைனலி அவரும் நல்லா ட்ரெயின் பண்ணிட்டாரு. அண்ட் தென் it just happened. உலகிலேயே உயரமான சிகரமான எவரெஸ்ட் மலையேற்றம் மிகவும் கடினமானது என்பதால் 2 மாதங்களுக்கு முன்னதாகவே மகன் போஷித்தை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தயார் செய்ய பயிற்சிகளை தொடங்கினார் கவிதா. உணவு கட்டுப்பாடு, யோகா, தியானம் போன்ற பயிற்சிகளை போஷித் தீவிரமாகவும் முறையாகவும் மேற்கொண்டார். இதன் காரணமாகவே சுமார் 14 நாட்களில் 130 கிலோமீட்டர் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் மலையேற்றத்தை தன்னை விட ஒரு படி முன்னேறி போஷித் கடக்க முடிந்தது என்று கவிதா நெகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார். கூலரா இருந்துச்சு. நாங்கள் பிளாங்கெட் போட்டு தான் படுத்தோம். ரொம்ப சில்லுன்ட்டு இருந்துச்சு. அப்புறம் அங்கே வியூவெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சிக்கு சென்று சாதனை படைக்க மகன் போஷித் கொண்டுள்ள இலக்கை அடைய தொடர் பயிற்சியும் முழு ஆதரவும் வழங்கப் போவதாக தாய் கவிதா கூறுகிறார். படிப்பை தாண்டி விளையாட்டு, மலையேற்றம் போன்ற உற்சாகமளிக்கும் நடவடிக்கைகளில் குழந்தைகளை ஈடுபடுத்தவும், டிஜிட்டல் உலகிலிருந்து விலகி குழந்தைகளுடன் நேரத்தை செலவிடவும் பெற்றோர்கள் மறக்கக்கூடாது என்பதையும் அவர் அழுத்தமாக பதிவு செய்கிறார்.